இன்றைய நாளை உங்களால் பார்க்க முடிகிறது. நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்குகிறார். இந்த நாளை புத்துணர்ச்சியுடன் தொடங்குங்கள். உங்களிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்த உடலும் உயிரும் உங்களிடம் இருக்கிறது. அதில் நம்பிக்கை நிறைந்த மனமும் இருந்தால் இன்றைய நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தரும் நாள்தான். நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள். ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. வெற்றியின் ரகசியமே நீங்கள் செய்கின்ற வேலையை உங்கள் முழு விருப்பத்துடன் செய்வதுதான் என்பதை மனதில் வையுங்கள். உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கின்ற சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை. வாழ்வில் சறுக்கல்கள் வரும்போது உடைந்து விடாதே. தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை. ஓடும் பாதை முடிந்துவிட்டது என்று விமானமும் நின்று விடுவதில்லை. பாதை முடிகின்ற இடத்திலிருந்துதான் அது மேலே பறக்க ஆரம்பிக்கின்றது. அதுபோலதான் நம் வாழ்வில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. முடிகின்ற இடத்தில் புதிய துவக்கம் உனக்காக காத்திருக்கும். உன் சிறகுகளை விரித்து நீதான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீந்த தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வாழ்வதில்லை. சில மீன்களுக்கு சிறிய குளங்களே போதுமானதாக இருக்கிறது. இப்படிதான் இங்கு பலரது வாழ்க்கையும் அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப அவரவர் தேடலுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது. முதலில் உங்கள் முயற்சியை பார்த்து சிரிப்பார்கள். உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று சொல்வார்கள். பிறகு உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள். ஒரு நாள் உங்களைப் போல வர வேண்டும் என்று இன்னொருவரிடம் சொல்வார்கள். உன்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ நம்பினால் போதும், வெற்றி நிச்சயம். நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராகும் போதுதான் நீங்கள் எதையும் வெல்லும் தகுதியை பெறுகிறீர்கள். உனக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவனுக்கு ஆறுதல் சொல். உனக்கு கிடைத்தது தோல்வி என்றால் வென்றவனிடம் அறிவுரை கேள். தவறே இல்லை. ஒருபோதும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகள் கூட சிறிய நம்பிக்கை இருந்தால் எளிதாக கடந்து விடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் இலக்குகளை மாற்றி கொண்டிருக்காதே. அதுவே உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகளில் தெளிவாக இரு. தோல்விகள் தருகின்ற பரிசு அனுபவங்கள் தானே தவிர அவமானங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிறர் உங்களை திருத்தி பார்க்கும் வரை காத்திருக்காதீர்கள். நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது கூட சிறந்த பக்குவத்தின் அடையாளம்தான். கஷ்டம் நம் கண்ணை மறைப்பது போல அதிலிருந்து வெளியே வரவும் நிச்சயம் ஒரு வாய்ப்பை தரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்கள் செயலாக மாறும். அதுதான் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள் மனதில் உங்களை பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டுள்ளீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலையும் பெற்று மேன்மை பெறுவீர்கள். மற்றவர்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் சிறப்பான எண்ணங்களால் தான் அவர்களுடனான உறவு முறைகள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைகிறது. உங்களை சுற்றி நிகழும் அனைத்துமே உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடுதான் என்பதை உணருங்கள். உங்களை பற்றி எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களையே கொண்டிருங்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். முன்னேறும் திறன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சவால்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி வென்று காட்டுங்கள். மாபெரும் செயலை செய்வதற்கும் அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் பல பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்றை நமது ஆழ்மனம் நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் தான் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணருங்கள். யாரோ சொன்னார்கள், யாரோ கேட்டார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளர விடாதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கியே பயணித்துக் கொண்டிருங்கள். ஒரு நாள் வெற்றி உங்கள் வசமாகும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதில்லைதான். ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதுவரை கிடைத்ததை கொண்டு சிறப்பாக வாழ்வதே வெற்றிகரமான வாழ்க்கை. கஷ்டமான காலங்களில் ஒரு சிலர் உடைந்து போகின்றனர். ஆனால் சிலர்தான் அந்த சூழ்நிலைகளையும் தகர்த்தெறிந்து பல புதிய சாதனைகளை படைக்கின்றனர். சாதனையாளர்கள் எப்பொழுதுமே கடினமான சூழ்நிலையில் தான் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல வசதியான சூழ்நிலையில் இருந்து கொண்டு சாதனை செய்பவர்கள் மிகவும் அரிதானவர்கள்தான். இன்று முதல் நீங்களும் மற்றவர்களை பின்பற்றுபவர்களாக இல்லாமல் படைப்பாளிகளாக மாறுங்கள். நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளர்கள் தான். அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, சிலருக்கு வலியை தருகிறது. மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வையுங்கள். நிகழ்ந்த அனுபவத்தை நீ உன் வாழ்வில் முன்னேறும் படிகளாக வை.
காலம் கனிந்து வரும் என்று காத்திருக்காதே. யாராவது உதவி செய்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதே. நீ எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது என்பதை தெரிந்து கொள். நேரம் வரும் என்று காத்திருப்பது மடத்தனம். உனக்கான நேரத்தை நீயே அமைத்துக்கொள். தினம் தினம் தன்மானம் உயர்ந்ததாக நினைத்திடு. அனுதினம் உழைக்க துணிந்திடு. இங்கு வாழ தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை. இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவ விடுபவர்கள் தான் அதிகம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்துங்கள். வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். பணம் இல்லாதவன் ஏழை இல்லை. எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவுகளும் குறிக்கோளும் இல்லையோ அவனே பரம ஏழை. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. நீ வரமில்லாத வலிமை பெற்றவன் என்பதை உணர்ந்து செயல்படு. வெற்றி நிச்சயம். வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எதை எப்போது இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துங்கள். வாழ்த்துவதற்கு வசதி தேவையில்லை. நல்ல மனம் இருந்தாலே போதும். பிறரை வாழ்த்தும் போது நாமும் வாழ்த்தப்படுவோம். உங்கள் வாழ்த்துக்களாலும் நல் வார்த்தைகளாலும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும். யாரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை வைத்து அவர்களை பற்றி எதையும் முடிவு செய்து விடாதீர்கள். அவர்களின் எதிர்காலம் நம்மை வியப்படையவும் வைக்கலாம். எதையும் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். உங்கள் தோல்விகளை ஒரு நாளும் உங்கள் இதயத்திற்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். உங்கள் வெற்றிகளை ஒரு நாளும் உங்கள் தலைக்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். முதலில் உங்களால் முடியும் என்று நம்புங்கள். பின் முயற்சி செய்யுங்கள். பிறகு எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான். எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை துணிந்து எதிர்கொள்வதே மேலானது. சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர ஒருபோதும் மறைத்து வாழக்கூடாது. வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய பயணம் குறித்த அச்சம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. உங்கள் எதிரிகளை அச்சுறுத்தும் வலுவான ஆயுதம் உன் மௌனமும் பொறுமையும் தான். எப்போதும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க பழகிக்கொள். உன்னுடைய பலம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். தன் பலம் அறியாதவன் தன்னிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த மாட்டான் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உனக்காக கைத்தட்டுகிறார்கள் என்பதை பார்த்து பெருமைப்பட்டு கொள்ளாதே. நீ பெருமை கொஞ்சம் ஓய்வெடுக்க நினைத்தால் உனக்காக கைத்தட்டிய அதே கைகள் உன்னை அப்படியே பிடித்து கீழே தள்ளிவிடும். என்றைக்கும் பணிவாயிரு. நீ அடைகின்ற புகழை உன் தலைக்கு மேல் ஏற்றி விடாதே. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் தேவையில்லை. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்பு ஜெயித்துவிட்டு ஒரு முறையாவது அவர்களுக்கு முன்பு கம்பீரமாக நடந்து செல்லுங்கள். அதுவே போதும். அவ்வளவுதான். எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத புதிர் நிறைந்த புத்தகம்தான் நம் வாழ்க்கை. இறைவன் தந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் வரமாவதும் சாபமாவதும் அவரவர் கையில்தான் உள்ளது. எப்போதும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றி சிந்திப்பவர்களுக்கு வாழ்க்கை சாபமாகிறது. அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையே வரமாகிறது. உனது செயல்கள்தான் நீ யார் எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிக்கிறது. சிந்தித்து செயல்படு. உன் சிந்தனைகளும் செயல்களும் உன் இலக்கையை நோக்கியதாகவே இருக்கட்டும். நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்று நம்பி கடமை செய்ய துவங்குங்கள். உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களை விரைவாக வந்து சேரும். நீங்கள் சந்திக்கின்ற மாற்றங்கள் முதலில் கடினமானதாக இருக்கலாம், நடுவில் குழப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் இறுதியில் மிக அழகாக இருக்கும். பொறுமையாக இருங்கள்.